தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, கமல், தனுஷ், சிம்பு, விஷால் படங்களுக்கு ஒத்துழைப்பு கிடையாது என தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. தற்போது கிடைத்திருக்கும் முக்கியமான செய்தி, கமல், தனுஷ், சிம்பு, விஷால் படங்களுக்கு ஒத்துழைப்பு கிடையாது என தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் செந்தில் ராஜா வழங்க கேட்கலாம். செந்தில் ராஜா, இப்போது இந்த நடிகர்களுக்கு படங்களுக்கு ஒப்புதல் தர முடியாது அப்படின்னு தயாரிப்பாளர்கள் சங்கம் தெரிவிக்க என்ன காரணம்? மோனிஷா, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. அதில் முக்கியமாக அந்த நடிகர்கள், முன்னணி நடிகர்கள் தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் வாங்கிவிட்டு, அதாவது முன்பணம் பெற்றுவிட்டு சரியான கால் சீட் வழங்காத காரணத்து குறித்த விஷயங்களை விவாதித்திருக்கிறார்கள். குறிப்பாக கமல்ஹாசன், தனுஷ், சிம்பு, விஷால் ஆகிய 4 பேர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதாவது ரெட் கார்டு விதிக்க வேண்டும் என்று ஏற்கனவே பொதுக்குழுவில் அவர்கள் முடிவெடுத்து ஒப்புதல் பெற்றிருந்தார்கள் கடந்த ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழுவில். ஆனால் அதை நடைமுறைப்படுத்தவில்லை என தயாரிப்பாளர் சங்கத்திற்குள் சில சச்சரவுகள் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் தயாரிப்பாளர் சங்கத்துடைய செயற்குழு கூட்டம் இன்று அந்த சங்கத்தின் அலுவலகத்தில் நடைபெற்றிருந்திருந்தது. அதில் இந்த முடிவை எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக கமல்ஹாசன் இயக்குனர் லிங்குசாமி திருப்பதி பிரதர்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு திரைப்படம் நடிக்க வேண்டியது இருக்கிறது. இதற்கு 9 ஆண்டுகளாக அவர் கால் சீட் வழங்கவில்லை என அவர்கள் தரப்பில் தயாரிப்பாளர் சங்கத்தில் புகார் தெரிவித்திருந்தார்கள். அதே போல சிம்பு மீது ஐசரி கணேசும், தனுஷ் மீது தேனாண்டாள் முரளியும் புகார் கொடுத்திருந்தார்கள். இதன் மீது பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான முயற்சிகள் எடுத்து வந்ததாகவும், ஆனால் சம்பந்தப்பட்ட நடிகர்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை, எனவே அவர்கள் படங்களை தயாரிக்க கூடாது, அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என இந்த செயற்குழுவில் முடிவெடுத்திருக்கிறார்கள். மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா.